மக்கள் நீங்க பணம் திருடுங்க, கொள்ளையடிங்க, ஊழல் பண்ணீங்க, இதெல்லாம் எந்த கருமத்தையோ பண்ணிட்டு போங்க. மக்கள் அதை பெருசா நினைக்க மாட்டாங்க. இதையே பண்ணக்கூடாது. ஆனா மக்களை அது நேரடியா பாதிக்கல. பாதிக்குது அப்படின்னாலும் அது அவங்களோட வரி பணம் தான் அப்படின்னாலும் கூட அது மக்களுக்கு தெரியாது. ஆனா வீட்டுல வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியா சத்த படுக்கலான்னு படுத்தா கரண்ட் இருக்காது. கொடுமையோட உச்சம். சரி ஏதாவது தொழில் பண்ணி பிழைக்கலாம் அப்படின்னா இந்த பற்ற கிட்டெல்லாம் வச்சிருப்பாங்க. கரண்டே இருக்காது, எல்லாம் இப்படியே குந்தி இருப்பாங்க. தொழில்துறையே முடங்கி போச்சு. நிம்மதியா வீட்டுல வந்து தூங்க முடியல. பெண்கள் ஒரு கிரைண்டர்ல மாவாட்ட முடியல, ஒரு மிக்சியில சட்னி அரைக்க முடியல. அவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி. உலகமாக ஊழல், 2G ஊழல் காரி துப்புது இந்தியாவே. அது மட்டும் இல்ல, இதை விட மிக 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 கேவலம் நில அபகரிப்பு. எல்லா இடத்துலயும் நிலத்தை புடுங்குறானுங்க அடிச்சு. இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி செஞ்சுட்டு 2014 அழகிரி எவ்வளவு தெனாவட்டா பேட்டி கொடுத்தாரு தெரியுமா? 2011 அதிமுக என்னும் கட்சியை நாங்கள் இல்லாமல் ஆக்கும். அதுல இருந்து அழகிரி காலா போயிட்டாரு. அந்த 2011 தேர்தல்ல தான் ஸ்டாலின் வந்து கொளத்தூருக்கு ஓடுறாரு. 2011 நம்ம 1000 விளக்குல நின்னா தேர மாட்டோம். அதுக்கு முன்னாடி கொளத்தூர்ல வந்து திமுக நல்ல லீடிங்ல ஜெயிச்சிருக்கு, அதனால நமக்கு சேஃப் வந்து கொளத்தூர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொளத்தூருக்கு வர்றாரு. அங்கேயே ஸ்டாலினை எளிதா ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பழுக்கப்பட்ட மனிதர், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட அதிதீவிர பக்தரான சைதை துரைசாமியை அங்க வேட்பாளரா நிறுத்துறாங்க. ஸ்டாலின் ஒரு 2434 ஓட்டுல அன்னைக்கு ஜெயிச்சார். இந்த வெற்றியை எதிர்த்து சைதை துரைசாமி உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு அப்படிங்கிறது தொடர்ந்தார். என்ன வழக்கு அப்படின்னா, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணார் ஸ்டாலின், தேர்தலுக்கு பணப்பட்டுவாடாலாம் நடந்ததுன்னு ஏகப்பட்ட எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது. 2011 ஸ்டாலின் அபிடவிட்லயே பாத்தீங்கன்னா 2 கோடி சொத்து மதிப்பு தான் கொடுத்திருக்காரு. ஆனா அடுத்த 2 வருஷம் கழிச்சு 14 கோடி ரூபாய்க்கு ஒரு வீட்டை விலைக்கு வாங்கியிருக்காரு. அந்த 14 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கினாருல்ல, அதுல வந்து ஸ்டாலின் சொந்த பணம் ரொம்ப குறை, 3.5 கோடி, 14 கோடி கடன் வாங்கி வாங்கின மாதிரி கணக்கு காமிக்கிறாங்க. ஸ்டாலினுக்கு கடன் கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயநிதி. 10.5 கோடி ரூபாய் உதயநிதி ஸ்டாலின் தன்னோட தந்தை ஸ்டாலினுக்கே கொடுத்திருக்காரு. என்னன்னா ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட், அதாவது ஸ்னோ ஹவுசிங், ஸ்னோ பவுலிங் போடுவாங்கல்ல, இந்த உருட்டுறது, அதுதான் உதயநிதி முத பண்ண தொழில். அன்னைக்கு உருட்ட ஆரம்பிச்சவர் தான் இன்னைக்கு வரைக்கும் உருட்டிட்டு இருக்காரு.